நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பிரஸா இந்த வண்டியோட LXi பேஸ் வேரியண்ட் வந்து நான் இன்றைக்கி ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த வண்டியில் LXi பிரஸா 1.5 அப்புறம் 1 லிட்டர் டர்போ இந்த ரெண்டு வண்டிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 மாருதி பிரஸா வண்டியில் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் பெரிய எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் சில்வரில் இந்த யூ ஷேப்பில் வரக்கூடிய இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே தான் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. பாடி கலர்லேயே தான் இந்த பீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேமாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல எஸ் லோகோ வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க குரோமியம் ஃபினிஷில். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் லைட் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சில்வர் கலரில் ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஏர் டேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வென்டிலேஷனுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஹாலஜனில் வருதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் ஹாலஜன் பல்ப் வந்துடுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டு டம்மி மட்டும் கொடுத்துருக்காங்க. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லைட்டும் வந்துடுங்க. இது வந்து NA வேரியண்ட்டு. நம்ம LXi டர்போ வேரியண்ட்டு ரிவ்யூ பண்ணும்போது அந்த வண்டி எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. பிரஸாவோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல பானட் ஓப்பன் பண்ணுவோம். பானட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியரான பானட்டாகவே தான் கொடுத்துருக்காங்க. பானட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேடிங் பண்ணியிருக்காங்க, பார்க்க முடியுது. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்க முடியுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பாடி இன்ஸ்டலேஷனும் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1.5 NA வேரியண்ட்டுங்க. இந்த என்ஜின் வந்து 1.5 NAவோட என்ஜினு. இந்த வண்டியோட பவர்னு பார்த்திங்கன்னா 103 PSO 139 Nm டார்க்குங்க. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அப்புறம் 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வந்துருங்க. இந்த பேஸ் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வரும். 1 லிட்டர் டர்போ என்ஜின் வாங்கினீங்க அப்படின்னா 110 PSO 170 Nm டார்க்கும் வந்துருங்க. அதுவும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்துருங்க. டர்போவை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்கிறது கிடையாதுங்க. கிளாடிங் பிளாக் கலர் கிளாடிங் வந்து பார்த்திங்கன்னா வண்டி த்ரூவாக வந்து LXi வேரியண்ட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த வண்டியில் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 215 60 616 சைஸ் வந்து டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. MRFல வாண்டரர் அப்படிங்கிற டயர் வந்து போயிருக்காங்க. வண்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனர்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. சைட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பாடி கலரில் தாங்க போயிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நார்மல் கீ தான் வருது. கீயும் காட்டுறேன். கீன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 ரிமோட் கீ வந்து வண்டியோட வந்துடுதுங்க. ஆனால் இன்னும் இந்த பழங்கால கீயை தான் வச்சுருக்காங்க. இந்த கீயை மாற்றவே இல்லை மாருதியில். கண்டிப்பாக மாருதியில் இந்த கீயை மாற்றலாம். ஒரு ஃப்ளிப் கீ மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ காம்படிஷன் வண்டியிலலாம் ஃப்ளிப் கீ மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ மாருதி இதை வந்து ஒரு சஜஷன் எடுத்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ABC பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்டில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பிரஸாவோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3995 mm வந்து ஓவரால் லென்த்துங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2500 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வந்துடுதுங்க. நம்ம அப்புறம் வண்டியோட சைடில் போனோம்னா இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸஸ் எல்லாம் நல்லா விண்டோவில் பெரிய விண்டோவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே எந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ளே போகும்போதும் பார்க்கலாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்டகிரேட்டடான ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. LXi வேரியண்ட் அப்படிங்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபாகர் வைப்பர் வாஷர்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு சுசுகிக்கான லோகோ இருக்குங்க. இந்த இடத்துல பிரஸாக்கான நேம் பேட்சிங் வந்து இருக்குது. இந்த லைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா LEDயில் வருங்க. இண்டிகேட்டர்ஸும் ரியர் டிஃபாகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தாங்க வரும். பேஸ் வேரியண்ட்லேருந்து இப்போது ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சுங்க. போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்லையும் மேனுவலில் டாப் வேரியண்ட்டில் மட்டும் ஸ்மார்ட் ஹைப்ரிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்தாச்சுங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் எப்பயுமே குறை வச்சது எல்லாம் 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பம்பர் வந்து பின்னாடி பிளாக்கில் தாங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்துடலாங்க. இப்போது வண்டியோட பூட் ஸ்பேஸ் 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிக்கும் நார்மல் வேரியண்ட்டுக்கும் 328 லிட்டர் தான் சொல்கிறாங்க. கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் கிடையாது. அது மாதிரிலாம் உங்களுக்கு பஞ்சர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சரிஸில் வேணால் ஒரு ஸ்டெப்னி வீல் வாங்கி மாட்டிக்கலாங்க. அப்புறம் இந்த இடத்துல பேக் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எதுவும் கிடையாது. அப்புறம் மேலே பார்சல் ட்ரேயும் எதுவும் கிடையாது. இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி தான் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தோன்னா 48 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பிரஸாவோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க.
டோர் ஓப்பன். வண்டியோட டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லாவே ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கை வச்சு கூட ஏறலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. டோர் வந்து சூப்பராக இருக்குது. சரி, வண்டிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஏறலாம். வண்டி நல்லா ஹை ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறதுனால உள்ளே ஏறி உட்கார்றது ரொம்ப 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 கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. வண்டியோட ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எஸ்லோகம் மட்டும்தான் இருக்குது. இந்த லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. வண்டியோட கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாகும் ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்க முடியுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸுங்க, அப்புறம் லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்சு, பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோலு. லாக் அண்ட் அன்லாக் லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேக்கெட்ஸ் மாதிரி எதுவும் இல்லை, கை ஃப்ரீயாகவே உள்ளே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். கீழே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் இருக்குங்க, அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடத்துல என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குங்க, அப்புறம் ஹெட்லைட் லெவலர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இருக்குங்க. டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பிளாக் வித் ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த ஹனிகோம் டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஆடியோ சிஸ்டம்லாம் எதுவும் கிடையாது, ஏன்னா இந்த வண்டி பேஸ் வேரியன்ட் வண்டி, அதனால் ஆடியோ சிஸ்டம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரிங்லேயும் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாதுங்க. பிரஸாவோட பழைய ஜென்ரேஷனுக்கும் இப்போக்கும் இருக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸோட வர்றது தான் இப்போ இருக்கிற ஒரு புது அப்டேட்டுங்க. ஏசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஓல்டு டிசைன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல டீப் ஸ்டோரேஜ் இருக்குங்க, அப்புறம் உள்ள சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குது. இந்த இடத்துல 2 கப்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர் இருக்குங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. இப்போ டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஹெட்டுக்கு ரூம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூம் இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் ஹெட்டுக்கு ரூம் இருக்குது. தை சப்போர்ட்டுன்னு பார்த்தாலும் ஒரு டீசெண்டான தை சப்போர்ட் இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த சீட் மேலே இருக்கிறது வந்து நம்மளை எந்த ஒரு ஆட்டமும் ஆட விடாமல் நல்லாவே பார்த்துக்கும். லம்பர் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது, இடுப்புக்கும் சப்போர்ட் வந்து நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டெட் பெடல் ஸ்பேஸும் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருக்குங்க. கிளச்சு கூட வந்து கால் இடிக்கவே இல்லைங்க. இந்த இடத்துல ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி 4 டோர்லேயும் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் பார்க்க முடியும். நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா தாராளமாக எல்லாத்துலேயும் ஸ்பீக்கர்ஸ் வந்து மாட்டிக்கலாம். கிளஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிரைவர் சைடு சன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டருக்கான இடம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடில் வந்து ஆன்டிமீட்டர் எதுவும் கிடையாதுங்க, ஜஸ்ட் இது சன்சைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். பட் ஆனால் கோல்டு ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. டிரைவர் சைடுக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் லைட் இலுமினேட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் போய் பார்க்கலாங்க. ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு டோர் வைடராக ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா ஓப்பன் ஆகுதுங்க. வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குங்க. ரியரில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு முட்டிக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். காலை உள்ளே விட்டு உட்கார்றேன், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குங்க. இந்த அளவுக்கு எனக்கு ஹெட்ரூம் இருக்குது. பின்னாடி வந்து ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது 3 பேர்த்துக்குமே கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கூட கொடுக்கலைங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா லாக் லிவர்ஸ்லாம் உங்களுக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கை வச்சுக்கிறதுக்கான இடம் தான் இருக்குது. இங்கே காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் எதுவும் இல்லை. அப்புறம் இங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குதுங்க. அது போக அவ்வளோதான் இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும்தாங்க இருக்குது. சீட் பெல்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. கிராப் ஹேண்டிலுங்கிறது இந்த ஸ்மூத்தாக போகிற மாதிரி எல்லா டிரைவர் தவிர எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கோட்டுக்கான ஹூக் வச்சுக்கிற இடமும் இருக்குங்க. டிஎல்ஓவை பாருங்கள், நல்ல டெய்லைட் ஓப்பனிங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு மயக்க வர மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் எப்பயும் வரப்போகிறது இல்லை. இன்டீரியர் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைட் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தனியாகவோ ரியரில் தனியாகவோ இல்லை. மேபி எல்எக்ஸி டர்போ வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 6 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே வண்டியோட வந்துடுதுங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த மாதிரி
பேசிக்கான விஷயம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் வேரியண்ட்டில் தான் கிடைக்கிது, இந்த வேரியண்ட்டில் கிடையாதுங்க. எல்எக்ஸ்ஐ பிரெஸாவோட டர்போ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,80,000 ஆன் ரோடுங்க. 1.5 NA வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாங்க. அதுவே நீங்கள் சிஎன்ஜி வேரியண்ட் பண்ணிங்கன்னா 11,10,000 வருதுங்க. இதுதான் இந்த 3 வேரியண்ட்டோட பேஸ் மாடலோட ப்ரைஸுங்க. இன்றைக்கி நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி கோயம்புத்தூருங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் வந்து புக்கிங்க்கு வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்எக்ஸ்ஐ டர்போ வாங்குவீங்களா இல்லை 1.5 NA வாங்குவீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதேமாதிரி வீடியோ நான் உங்களுக்காக கொண்டு வர முடியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.